குளுதாதையோன் என்பது குளுட்டமிக் அமிலம், சிஸ்டைன், கிளைசின் ஆகியவற்றால் உருவாகும் மூவினை பெப்டைடு. இது பொதுவா நம் உடம்புல தயாராகுது. குளுதாதையோனோட முக்கிய வேலை சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியா இருந்து பல நச்சுகளையும் ஃப்ரீ ரேடிகல்களையும் அகற்றுறது. குளுதாதையோனோட செயல்பாட்டுல சிஸ்டைன் முக்கிய பங்கு வகிக்குது. சிஸ்டைன் தியோதான் இதோட முக்கிய அம்சம். நாம வயசாக ஆக நம்ம அன்றாட வாழ்க்கை முறையால உடம்புல குளுதாதையோன் அளவு தொடர்ந்து குறையுது. சூரிய ஒளி, கடும் உடற்பயிற்சி, மன அழுத்தம், மது, புகைப்பிடித்தல், சுற்றுச்சூழல் மாசு போன்றவை குளுதாதையோன் அளவை குறைக்குது. குறைஞ்ச குளுதாதையோன் அளவு வயசான பிரச்சனைகளோட தொடர்புடைய பல நோய்களுக்கு காரணமா இருக்குது. குறைக்கப்பட்ட குளுதாதையோன் முக்கியமா கல்லீரல்ல உற்பத்தியாகி இரத்த ஓட்டம் மூலம் மத்த உடல் பாகங்களுக்கு போகுது. நிறைய உடல்நல பிரச்சனைகளுக்கு குளுதாதையோனோட தேவை உற்பத்தியை விட அதிகமா இருக்கு. குளுதாதையோன் குறைவை சமாளிக்க என்னென்ன வழிகள் இருக்கு? குளுதாதையோன் நிறைந்த பல உணவுகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக அரிசி, மீன், வாழைப்பழம், கோழி, கீரை, உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி மற்றும் மாட்டிறைச்சி. இவை குளுதாதையோனை நிரப்பக்கூடிய உணவுகள். ஆனால் இந்த உணவுகளில் உள்ள குளுதாதையோன் போதுமானதாக இல்லை. கல்லீரலில் அதிக குளுதாதையோன் உள்ளது, ஆனால் தினமும் தேவையான அளவை பெறுவது கடினம். உங்கள் உடலில் குளுதாதையோன் எப்படி வேலை செய்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். மேலும் விவரங்களுக்கு www.pme.gov என்ற இணையதளத்தை பாருங்கள். குளுதாதையோனின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து பல ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. குளுதாதையோனை பற்றி நினைக்கும் போது அது வாழ்க்கையின் 8+ என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதலில் A என்பது ஆன்டி ஆக்சிடென்ட். குளுதாதையோன் நம் உடலில் உள்ள தீங்கான மூலக்கூறுகளை நடுநிலைப்படுத்தும். இரண்டாவதாக I என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது. குளுதாதையோன் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். மூன்றாவதாக D என்பது நச்சு நீக்கி. குளுதாதையோன் உடலில் இருந்து நச்சுக்களையும் கன உலோகங்களையும் வெளியேற்றும். நான்காவதாக பிளஸ் என்பது தோல் அழகுக்கானது. குளுதாதையோன் நமது தோலை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வைத்திருக்கும்.